fault, 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 fault. எதுக்கு போலு எல்லாம் அந்த பக்கம் தானே போய் விழுகுது. நான் விளையாடவே வரல. ஏங்க ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்னங்க பெரிய ரூல்ஸ் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான ரூல்ஸ் எங்க இருந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கறதான். இப்ப 4 பாக்ஸ் இருக்கா, இப்ப நம்ம பாயிண்ட் ஆட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைட்ல இருந்தோம் ஈவன் நம்பர்ல இருந்தா ரைட் சைட்ல இருந்து சர்வீஸ் பண்ணணும். இப்ப சுகந்தி வந்து அந்த பக்கம் நிக்கிறாங்க, அபி வந்து இந்த பக்கம் நிக்கிறான். ஓகேவா, ரெண்டே ஒரு பாயிண்ட்டும் 0 ஆல். ஓகேவா, இப்ப இவங்க வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 0னா ரைட் சைட்ல இருந்து நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சர்வீஸ் பண்றப்ப நீங்க பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்னா என்ன நம்பரு? ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா லெஃப்ட் சைட்ல இருந்து சர்வீஸ் பண்ணுவீங்க, உங்க லெஃப்ட் சைட்ல இருந்து. இப்போ நீங்க சர்வீஸ் பண்றப்ப அபி பாயிண்ட் எடுத்துட்டான். இப்போ அபி எத்தனை பாயிண்ட்? ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட்னா லெஃப்ட் சைடு ஆட் நம்பர். அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து நீ சர்வீஸ் பண்ணணும். அதாவது நீ இங்கே தான் நிப்ப, இங்க இருந்து சர்வீஸ் பண்ணணும். ஓ, அப்ப சர்வீஸ் பண்றவங்களோட பாயிண்ட் ஆட்ல இருந்தா அவங்க லெஃப்ட் சைடுல இருந்து சர்வீஸ் பண்ணணும். இதே ஈவன்ல இருந்தா ரைட் சைடுல இருந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி ஆப்போனன்ட் வந்து சைடு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதானே? சரி சார், இது சிங்கிள்ஸ் கரெக்டா இருக்கும். இப்போ டபுள்ஸ் வரலனா எப்படி? டபுள்ஸ்னா இப்ப சுகந்தி டீம் ஏபி, அபி டீம் சிடி. ஓகேவா, ரெண்டு டீமோட பாயிண்ட்டும் 0. 0ல இருந்து ரைட் சைட்ல இருந்து ஏ சுகந்தி டீம் வந்து சர்வீஸ் பண்றாங்க. ஓகேவா, இப்ப சர்வீஸ் பண்ற ஏ வந்து பாயிண்ட் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்னா ஆட் நம்பரா, அப்ப ஏ லெஃப்ட் சைடு போயிடுவாரு, அங்க இருந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. பி வந்து ரைட் சைடு வந்துருவார். ஓகேவா, இப்ப ஏ சர்வீஸ் பண்றப்ப அபி டீம்ல பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அபி டீம் வந்து ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட்னா ஆட் நம்பர், அப்ப லெஃப்ட் சைடுல இருக்க டி வந்து அடுத்து சர்வீஸ் பண்ணுவாரு. இப்ப டி சர்வீஸ் பண்றப்ப நீங்க அபி டீம் பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட் ஈவன் நம்பர். அப்ப டி ரைட் சைடுக்கு போய்வாரு, சி வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துருவாங்க, டி சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ டி சர்வீஸ் பண்றாங்கல்ல, அந்த நேரம் சுகந்தி டீம் வந்து ஏபியில் இருக்கவங்க பாயிண்ட் எடுத்துறாங்கன்னா 2 பாயிண்ட் ஈவன் நம்பர். ஆல்ரெடி ரைட் சைடில் யார் நிற்கிறா? பி நிற்கிறாங்களா, அப்போ பி வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இதான் மேட்ரு. அப்போ சிங்கிள்ஸ் விளையாண்டாங்கன்னா சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடிப்பாங்க. இதுவே வந்து டபுள்ஸ் விளையாண்டாங்கன்னா 4 பேர் வந்து அவங்க சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டா மாறிப்பாங்க, இல்லைன்னா மாறாமல் இருப்பாங்க. அப்படிதானே? அடுத்து சர்வீஸ் பண்றப்ப இந்த மாதிரி அண்டர் ஆர்ம் சர்வீஸ் தான் போடணும். இந்த மாதிரி ஓவர் ஆர்ம் சர்வீஸ் வந்து போடவே கூடாது. அதே போல பேட்டோட ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹரிசாண்டலா இந்த மாதிரி வச்சு சர்வீஸ் பண்ணக்கூடாது, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கணும். அதே போல இந்த வெயிஸ்ட், அதாவது இடுப்பு இருக்குல்ல, இடுப்புக்கு கீழே தான் ஹெட் இருக்கணும். இடுப்புக்கு மேலே இப்படி வச்சு இந்த மாதிரி சர்வீஸ் போடக்கூடாது. அப்புறம் முக்கியமா நம்ம ஷூ, ஏன் ஷூலேஸ் முதற்கொண்டு இந்த பாக்ஸ்ல எந்த லைன்லயுமே டச்சா இருக்கக்கூடாது சர்வீஸ் பண்றப்ப. அப்படின்னா சர்வீஸ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போடணும். ஒருவேளை இதுலயே பாயிண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் கேம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருமே. அடுத்து ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். இப்ப சுகந்தி நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க, அபிக்கு வந்து சர்வீஸ் பண்றீங்க. ஓகேவா, நீங்க அடிக்கிற காக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இல்ல பின்னாடி பாக்ஸ்ல விழுந்தா இன்னு, இதுவே சைடு பாக்ஸ்ல இல்ல பாக்ஸுக்கு முன்னாடி விழுந்தா அவுட். இப்போ இதுவே டபுள்ஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடிக்கிற காக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இல்ல சைடு பாக்ஸ்ல விழுந்தா இன்னு, இதுவே பாக்ஸுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி பாக்ஸ்ல விழுந்தா அவுட். ஓ, அதனாலதான் சுகந்தி சர்வீஸ் போடும்போது அங்க முன்னாடி விழுந்து நீங்களும் ஃபால்ட்னு சொன்னீங்களா? அடுத்து சர்வீஸ் பண்றப்ப நம்ம 2 காலுமே கோட்ல இருக்கணும். லைட்டா ஒரு காலை தூக்கிட்டு சர்வீஸ் பண்ணாலும் ஃபால்ட்டு. அதே போல இப்படி முன்னாடி போயிட்டு சர்வீஸ் பண்றது, இல்ல இப்படி பின்னாடி வந்துட்டு சர்வீஸ் பண்றது, இல்ல இந்த மாதிரி இப்படி பாவலா காமிச்சு சர்வீஸ் பண்றது, இப்படிலாம் பண்ணா ஃபால்ட்டு. செகண்ட் சான்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா, இப்போ நீங்க சர்வீஸ் பண்றவ இப்படி காக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரீசர்வ் கொடுப்பாங்க. ஷட்டில் இவ்வளவு விஷயம் இருக்கா? இன்னமும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம விளையாடுறப்ப நெட்ல பாடி டச் ஆனாலோ, இல்ல பேட் வந்து நெட்ல டச் ஆனாலோ, இல்ல பேட் வந்து நெட்டை விட்டு கிராஸ் ஆனாலோ, இல்ல கால் வந்து லைட்டா கிராஸ் ஆனாலோ ஃபால்ட்டு, ஆப்போனன்ட்டுக்கு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ரூல்ஸ் கூட தெரியாம ஷட்டில் தூக்கிட்டு வந்துரும். அதான் வாலிபால் வந்து எல்லா ரூல்ஸுமே டச் பண்ணாலே வந்து பவுலுகள்லாம் தெரியுமே எங்களுக்கு. டேய் ஸ்கிரிப்ட்ல எழுதி இருக்காரு, அதான் அப்படி மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு தெரியும் பேசிக் ரூல்ஸ்ல, அதனால சொல்றேன். அதே போல இப்ப நம்ம காக் அடிக்கிறப்ப இப்ப நெட்ல பட்டா பாயிண்ட் கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நெட்ல பட்டு அந்த பக்கம் விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாயிண்ட். அப்புறம் சுகந்தி ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, டெய்லி விளையாண்டா நமக்கு பிசிக்கலா நல்லா இருக்கும்ல. ஆமா சார், பேட்மிண்டன் விளையாடுறதுனால உடம்பு பயங்கரமா ஃபிட் ஆகும், கொழுப்பு நல்லா குறையும், கைக்கு காலுக்கு இடுப்புக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுனால நல்லா மசில்ஸ்லாம் டோன் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும், உடம்புக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போகணும், பயங்கரமாக டயட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, தினமும் ஷட்டில் விளையாண்டாலே போகணும். ஆனால் என்னன்னா இப்போ நல்லா செஸ்ட் வந்து பயங்கரமாக வரணும், பைசெப்ஸும் நல்லா டோன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் ஆகணும். இவன் அப்படிதாங்க, அவனா ஜிம்முக்கு போவான், 2 நாளுக்கு மேலே போகவே மாட்டான். இனிமே வந்து ஷட்டிலாவது விளையாடுவோம், அப்பதான் அவர் சொன்ன பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். வா ஒரு மேட்சை போடுவோம். கேட்டுக்கோங்கப்பா, 21 பாயிண்ட் எடுத்தா ஒரு செட்டு. ஓகேவா, இப்போ 2 பேருமே 20 பாயிண்ட், அதாவது
20 ஆல் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா யாரு தொடர்ந்து 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து செட்டு. ஓகேவா? இப்போ தொடர்ந்து 2 பாயிண்ட் எடுக்கவே முடியல, 29 அதாவது 2 பேருமே 29 வந்துட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் 30 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த செட்டு. ஓகேவா? கேம் ஸ்டார்ட்.